என்னடா நம்ம இவ்வளோ கோவில் கோவிலாக போகிறோமே, நாம் வேண்டுறது மட்டும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே. எனக்கு கெடுதல் நினைக்கிறவன் கூட நல்லா இருக்கானே, நான் எல்லாருக்கும் நல்லது தானே நினைக்கிறேன், எனக்கு மட்டும் ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் முருகப்பெருமானை பார்த்து கேட்டிங்கன்னா அவர் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவார். அவன் என்கிட்ட வந்து ஒன்று கேட்டான், நான் உடனே யோசிக்காமல் கொடுத்துட்டேன். ஏன்னா அவன் மனசில் சுத்தம் இல்லை, நல்ல எண்ணம் இல்லை, அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற பொறாமை. என்னைய நம்பி வந்தவங்க யாராக இருந்தாலும் நான் நல்லது செய்வேன். ஆனால் உனக்கு நான் கொடுக்கல அப்படின்னா நீ அப்போவே புரிஞ்சுக்க வேண்டாமா, உன்னைய நான் சோதிக்கிறேன், உன்கிட்ட நான் இருக்கேன். நான் உன்னைய சோதிக்கிறதுக்கு காரணம் நீ நல்லவன், உன்கிட்ட நல்ல எண்ணம் இருக்குது. உன்னைய சுற்றி இருக்கிற எதிரிங்க எல்லாத்தையும் அடக்கிட்டு உனக்கு கொடுப்பேன். நீ என்கிட்ட ஒன்று வேணும்னு கேட்குற, ஆனால் நான் உனக்கு கோடிக்கணக்கில் கொடுக்க நினச்சிருக்கேன். கொஞ்சம் அவசரப்படாமல் இரு, உனக்கு நான் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியதை கொடுப்பேன் அப்படின்னு தான் முருகப்பெருமான் சொல்லுவார். நீங்களும் என்ன கவலை கஷ்டம் வந்தாலும் முருகா நீ இருக்க, எல்லாத்தையும் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை தொடங்குங்க. குழந்தை வரம், கடன் பிரச்சனை, எதிரிங்க தொல்லை, வேலை இல்லாத கவலை, செய்கிற வேலையில் தடங்கள், உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் முருகன் ஒரு நாள் தீர்வு கொடுப்பார். நம்பிக்கையை விட்டுறாதீங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லதே நடக்கும். ஓம் சரவண பவ.